இத்தனை ஆண்டுகளில் என்னுடைய குரல் சுத்தமாக பேசவே முடியாத அளவுக்கு உடைந்து போயிருக்கிறது. எனக்கு நேற்றுக்கு முந்தின நாள் மாலை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட மாட்டேன் என்று தான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஒருவேளை அப்படி வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு, நல்ல வேலையாக அது கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஷூட்டிங் படப்பிடிப்பு அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு வாசித்தார். எனக்கே அந்த லிஸ்ட்லாம் சத்தியமாக தெரியாது. யாராவது அப்படி ஞாபகப்படுத்துகிற போது தான் தெரிகிறது. எனக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், சினிமாவில் நடிக்கிறதுல எந்த பெரிய இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அப்படியே நடிக்கிற நாயே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது முழுக்க முழுக்க நண்பர்களுடைய சில இந்த கேரக்டருக்கு உங்களை சினிமாவுக்குன்னு சில லாங்குவேஜெலாம் இருக்குது. எல்லாரும் கதை சொல்லும்போது உலகத்திலேயே இதுதான் சிறந்த கதை உள்ள படமாக வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, உங்கள் கேரக்டர் தான் கமலஹாசன் கேரக்டரோட முக்கியமான கேரக்டரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் படம் பார்த்தா நம்ம ஒரு 2 நிமிஷம் வருவாங்க. அதில் 20 நாள் ஷூட்டிங் நடத்தியிருப்பாங்க. அதில் நிறைய டைம் நமக்கு வீணாகுது. அதுவும் வாசிக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு புத்தகத்தோடு போய் கேரவானில் நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா உங்களால் ஒரு கதை கூட படிக்க முடியாது, ஒரு புத்தகம் கூட, ஒரு பக்கம் கூட படிக்க முடியாது. ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க கூப்பிடுவாங்க. அதை எப்படா கூப்பிடுவாங்க, எப்போ இந்த கதவு திறந்துடும்ன்றதுனால உங்களால் போய் படிக்கவே முடியாது. அது சினிமா என்னுடைய ஆகச்சிறந்த மீடியம் கிடையாது. சின்ன வயசிலிருந்து என்னுடைய அம்மாவிடம் கதை கேட்டு வளர்ந்த பையன் நான். நடுவில் வெள்ளைக்காரர்கள் கல்வியெலாம் வந்த பிறகு நம்முடைய ஆதி மரபே கதை கேட்கிற மரபு தான். அதற்கு அப்புறம்தான் வாசிக்கிற மரபு வந்தது. மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் அந்த கதை கேட்கிற ஒரு இடத்திற்கு என்னுடைய குரல் சில பேரை உந்தி தள்ளி இருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் ஒரு பட்டிமன்றம் மாதிரி கதை கேட்பது சிறந்ததா, கதை வாசிப்பது சிறந்ததா என்று என்னை யார் கேட்டாலும் கதை வாசிப்பது மட்டுமே சிறந்தது என்று எங்கு வேண்டுமானாலும் சொல்லுவேன். ஏனென்றால் ரீடிங், வாசிப்பு என்பது தனித்து ஒரு மனிதனுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு. இப்போ நான் வாசித்த கதைகளை நான் சொல்வதற்கான காரணம், எனக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நான் ஜெயகாந்தனை படிக்கிற போது, நான் அசோகமித்ரனை படிக்கிற போது, நான் ஜி நாகராஜனை படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் அந்த வாசிப்பினூடாக புகுந்து போகும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கைக்கு நேர் எதிரான இன்னொரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு அதே டெக்ஸ்ட் வேறு ஒரு அனுபவத்தை தரும். அதனால் இந்த கதை கேட்பதை விட கதை வாசிப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் முதலிலேயே சொல்லிக் கொள்கிறேன். சரி, அப்புறம் ஏன் நீ கதை சொல்கிற என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். நம்ம கதையும் வாசிக்கலை, கதையும் கேட்கலை, என்னவோ ஒரு மாதிரியான மனநிலையில் 45 வருடங்களுக்காக நமது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டில் மிக குறைவானவர்களே இலக்கியங்களை வாசிப்பதும் இலக்கியங்களை கேட்பதுமாக இருந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட தமிழில் அதை சிறு பத்திரிகை சூழல் என்று சுருக்கி வைத்திருந்தார்கள். ஒரு சிறு பத்திரிகை பிரிண்ட் பண்ணால் ஒரு 300 பேர் படித்தால் அந்த சிறு பத்திரிகையை நடத்துகிற படைப்பாளிக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும், மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஆனால் 6 கோடி பேர் 7 கோடி பேர் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் 300 பேர் ஒரு சிறு பத்திரிகையை வாசிக்கிறார்கள் என்பதே ஒரு எழுத்தாளனுக்கு பெருமிதமாக இருந்தது. ஆனால் தமிழில் அதற்கு நேர் எதிர்மாறாக ஏராளமான வணிக செய்திகளையும் சினிமா செய்திகளையும் மிக மோசமான பாலியல் கதைகளையும் வரட்டுத்தனமான வணிகத்தையும் உள்ளடக்கிய பத்திரிகைகள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவந்து கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் அவர்கள் பாவப்பட்டு பரிதாபப்பட்டு சீரியஸாக வாழ்க்கையை பற்றி எழுதி கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளனுக்கும் அவர்கள் பத்திரிகையில் ஒரு 4-5 பக்கத்தை ஒதுக்கி தந்தார்கள். எழுத்து சொல் எப்படி ஒரு மனிதனை பௌதீக சக்தி மாதிரி பிடித்து கொள்ளும் என்பதற்கு அவர்கள் ஒதுக்கி தந்த
இந்த 4-5 பக்கங்களே சாட்சி. ஜெயகாந்தன் தன்னுடைய ஆகச்சிறந்த எல்லா கதைகளையும் ஆனந்த விகடனில் தான் எழுதினார். ஆனந்த விகடனில் கட்டுப்பட்டுத்தனமான பல பிராமண குடும்பங்களில் இருந்த பெண்கள் வீட்டுக்கு பயந்து டாய்லெட்டில் எடுத்துன்னு போய் ஆனந்த விகடனை படித்த ஏராளமான கதைகள் தமிழ்நாட்டில் உண்டு. பிரபஞ்சன் தன்னுடைய ஆகச்சிறந்த கதைகளை ஆனந்த விகடனிலும் குமுதத்திலும் எழுதினார். ஆனால் ஒரு உவப்பு இல்லாமலேயே தான் பிரபஞ்சனுக்கெல்லாம் இருந்தது. ஒரு முறை பிரபஞ்சன் சேலத்திற்கு ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு போய் வருகிறார். போய் வரும்போது அவர் அந்த இலக்கிய கூட்டத்தில் பேசுகிற போது அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் வருகிற குப்பை பத்திரிகைகளில் நாங்கள் எல்லாம் எழுத வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார். அவர் அப்படி சொல்லுகிற போது குமுதத்தினுடைய சப் எடிட்டராக பிரபஞ்சன் இருக்கிறார். கூட்டத்திலிருந்து ஒரு வாசகன் எழுந்து கேட்கிறார், அப்போ குமுதம் என்று கேட்கிறார். அது மகா முனிசிபாலிட்டி குப்பை என்று பிரபஞ்சன் பதில் சொல்கிறார். பிரபஞ்சன் சென்னைக்கு வருவதற்கு முன்னால் இந்த செய்தி குமுதம் ஆசிரியர் குழுவுக்கு வந்து விடுகிறது. அடுத்த நாள் 11 மணிக்கு பிரபஞ்சனை கூப்பிட்டு ஃபுல் எடிட்டோரியல் போர்டு உட்காந்து, நேற்று எங்கே சார் போயிருந்தீங்க என்று கேட்கிறார்கள். நேற்று சார் ஒரு யதார்த்தமாக பேசுகிறார், நேற்று சேலம் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா சார், அதனால் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தேன்னு சொல்கிறார். அங்கே தமிழ்நாட்டிலிருந்து வருகிற பத்திரிகைகள்லாம் குப்பன்னு சொன்னீங்களா என்று கேட்கிறார். ஆமாம் சொன்னேன் என்றார். குமுதத்தை பற்றி என்ன சொன்னீங்க என்று கேட்கிறார்கள். அது மகா முனிசிபாலிட்டி குப்பன்னு சொன்னேன் என்று ஆசிரியர் குழுவிடமே சொல்கிறார். அப்படி ஒரு முனிசிபாலிட்டி குப்பையாக வருகிற உங்கள் மனதில் இருக்கிற குமுதத்தில் இனிமேல் நீங்கள் பணி செய்ய வேண்டாம் அப்படின்னு எங்கள் ஆசிரியர் குழு நினைக்குது என்று அவர்கள் சொல்லும்போதே பிரபஞ்சன் 14 நாள் வேலை பார்த்துக்கிற சம்பளம் கொடுக்க போகிறேன்னு அப்படி வெளியே வருகிறார். அப்போது ஒரு முழு ஆத்மாவோடு ஒரு முழு இதய சுத்திகரிப்போடு இவர்கள் இந்த பத்திரிகைகளில் எழுதவில்லை. ஆனால் இன்னொரு புறம் இப்படி பிரபஞ்சனும் ஜெயகாந்தனும் அசோகமித்திரனும் குமுதத்திலும் ஆனந்த விகடனிலும் எழுதின கதைகள் தான் உலகின் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு வகையில் வெகுஜனங்களை அது அடைந்திருக்கிறது. இப்போ நான்லாம் ரொம்ப பிடிவாதமாக ஒரு 20-25 ஆண்டுகள் எந்த வணிக பத்திரிகைகளிலும் எழுத மாட்டேன் என்கிற பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் என்னுடைய கதைகள் ஆனந்த விகடனில் வர ஆரம்பித்த பிறகுதான் நான் பரவலாக எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தேன். வேறு வழி இல்லை. அவ்வளோ சிக்கலான ஒரு சமூக சூழலில் நாம் இருந்திருக்கோம். ஒரு எழுத்தாளனாக நக்கீரெல்லாம் எனக்கு தெரிந்து 40 வருடங்களாக சூழலியல் செயல்பாட்டுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவரே ஒரு ரஜினிகாந்த் படத்தில் நடிச்சிட்டார்னா கீழே இறங்கி போக முடியாது அவரால். அப்படி ஒரு மந்தை மனோபாவத்தை நம்முடைய மீடியாக்கள் நம்முடைய சினிமாக்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றன. எழுத்து என்பது முழுக்க ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு அந்த உரையாடலுக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம். நான் படித்து கொண்டே வருகிற போது பல இடங்களில் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் படிக்க முடியாமல் புத்தகத்தை மூடி என்னுடைய நெஞ்சில் மேல் வைத்து நெஞ்சு விம்ப அழுதுருக்கிறேன். அது ஒரு கதை கேட்கிற போது அந்த அனுபவத்தை நீங்கள் அடைய முடியாது. எனக்கு மட்டுமே ஏற்பட்ட அனுபவம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். வண்ணநிலவனுடைய எஸ்தர் என்று உலகின் மிக புகழ்பெற்ற ஒரு கதை இருக்கிறது. உலகம் முழுக்க ஒரு 50 பெஸ்ட்டு ஸ்டார் ஸ்டோரியை நீங்கள் வரிசைப்படுத்தினால் எஸ்தர் என்கிற அந்த கதைக்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த எஸ்தர் கதையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் எல்லோரும் ஊரை விட்டு போகிறார்கள். அவ்வளோ பஞ்சம், யாருமே அந்த ஊரில் இல்லை. ஆடு மாடுகள் எல்லாம் செத்து விட்டன. இருக்கிற ஆடு மாடுகளை அடிமாடுகளுக்கு விட்டு விடுகிறார்கள். ஊரே காலியாகிறது. வண்ணநிலவன் அந்த கதையை கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு போவதென்று முடிவானது என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அவ்வளோதான். இவ்வளவுதான். 2 வரி தான் அந்த தமிழ் உரைநடையில் இருக்கிறது. கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு போவது என்று முடிவானது என்கிற வரி தந்த விம்மல் 40 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு இன்னமும் அடங்கவே இல்லை. அப்படியென்றால் அந்த பேக்ட்ராப் எனக்கு தெரியும். எஸ்தர் சித்தியை வீட்டிலேயே விட்டு போவதென்றால்
அப்படியே வீட்டில் அனாதையாக விட்டு விட்டு போகுது. அவளுக்கு தண்ணி கொடுக்க, அவளுக்கு ஒரு வேளை கூழ் கொடுக்க, ஒரு வேளை கஞ்சி காய்ச்சி கொடுக்க அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டார்கள். அவள் ஒரு காலத்தில் இந்த வீட்டில் எவ்வளவு பிரியமான மனுஷியாக இருந்தாள், எவ்வளவு முதன்மையான மனுஷியாக இருந்தாள். ஆனால் ஒரு பஞ்சம், ஒரு வறுமை ஒரு மனுஷியை இவ்வளவு பிரியமாகவும் இவ்வளவு ஆளுமையோடும் இருந்த ஒரு மனுஷியை வீட்டில் அனாதையாக விட்டு விட்டு போகச் சொல்கிறது. வீட்டில் ஒருவேளை எஸ்தர் சித்தியை அவர்கள் எல்லோரும் விட்டுவிட்டு ஒரு நடுராத்திரியில் அவள் தூங்கி கொண்டிருக்கும் போது வீட்டை காலி பண்ணிவிட்டு எங்கோ பிழைக்கப் போய்விட்டால் 2 நாட்களில் எஸ்தர் சித்தி பசியின் கொடுமையில் அந்த வீட்டுக்குள்ளேயே செத்து நாறுவாள் என்பது சொல்லப்படாத கதை. நண்பர்களே, எழுதப்பட்ட எல்லா கதைகளிலும் எழுதினதை விட அன்டோல்டாக சொல்லப்படாமல் ஒரு எழுத்தாளன் விடுகிற இடம் மகத்தானது. அந்த எல்லா மகத்துவத்தையும் ஒரு மனிதன் அடைய வேண்டுமென்றால் வாசிப்பு மட்டும்தான். இந்த செகண்ட் என்று ஒரு இடத்தை என்னால் சொல்லவே முடியவில்லை. முதல், செகண்ட், தேர்ட் என்று எல்லாவற்றுக்கும் வாசிப்பு மட்டுமே தேவைப்படுகிறது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற போது எதேச்சையாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பின்புலம் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு டீச்சர். ஆனால் எல்லா ஆசிரியர்களையும் போலவே எங்கள் அப்பாவும் செகண்ட் கிரேடு படித்ததோடு சரி, அதற்கப்புறம் புஸ்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டார். நீங்கள் நிறைய டீச்சர்ஸை பார்க்கலாம். நான் எம்ஏ எம்எட் முடிச்சிட்டேன், நான் எம்ஃபில் முடிச்சிட்டேன், நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் என்று சொல்வார்கள். ஒரு டீச்சர் என்பவர் தினந்தோறும் படித்து கொள்ள வேண்டும், தினந்தோறும் வாசிக்க வேண்டும், தினந்தோறும் படிக்க வேண்டும். இஸ் எ மாஸ்டர். ஒரு ஆசிரியரை குழந்தைகள் மாஸ்டர் என்று ஏன் அழைக்கிறார்கள் என்றால், ஒரு குழந்தைக்கு தெரியாத எல்லா தகவல்களும் அந்த ஆசிரியருக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்னைக்கோ 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ படித்த எம்ஃபில், நீ படித்த பிஹெச்டி அதோடு நின்று விட்டது. உலகம் அதற்கு பிறகு ஏராளமான தொழில்நுட்பங்களை, அறிவியல் வளர்ச்சியை, படைப்பு வளர்ச்சியை கண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அல்லது ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் ஏன் தேவைப்படுகிறது? பள்ளிக்கூடம் ஒரு ஊருக்கு கண்டிப்பாக இருந்தாக வேண்டுமா? அல்லது நம்ம ரோட்டில் தினந்தோறும் பார்க்குற அந்த மஞ்சா வேன், புள்ள பிடிக்கிற வேன் மாதிரி இப்படி அப்படியும் போய் வருதில்ல, அதெல்லாம் ஒரு ஊருக்கு தேவைதானா என்று நாம் யோசித்து பார்க்கலாம். ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது, விதவிதமான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் வேனை ஏசி பண்ணுறான். காலையில் ஒரு குழந்தைய ஒரு ஏசி வேனில் ஏற்றி ஒரு ஏசி கிளாஸ் ரூமில் போய் படிக்க சொல்கிறான். ஒரு ஏசி கிளாஸ் ரூம்லேருந்து அந்த குழந்தையை விடுபட்டு சாயங்காலம் வீட்டுக்கு ஏசி வேனில் போய் ஏசி அறையில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இப்போ அந்த குழந்தை படித்து ஒரு ஆர்டிஓவாக வருது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான வேலைக்கு வருகிறார்கள். நீங்கள் ஒரு சாதாரண விவசாயியோ ஒரு மீனவரோ அவர்கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நிற்கிறார்கள். இவன் உடம்புலேருந்து வர சுமலே அந்த குழந்தைக்கு பிடிக்காது. ஏனென்றால் வேர்வையை, மனித மேலிருந்து வீசுகிற நாற்றத்தை எதுவுமே தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட வெஜிடபிள் மாதிரி வளர்ந்த ஒரு குழந்தை. மனிதனுடைய ஸ்பரிசம், மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய பேரன்பு எதையுமே தெரியாத ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக அந்த குழந்தை. இந்த சிக்கல் தான் இன்றைக்கு இந்தியாவில் பல ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் நாம் பார்ப்பது. அப்படி இல்லை. ஒரு குழந்தை என்பது வெயிலில் நனைந்து, மழையில் நனைந்து, வெயிலில் காய்ந்து, அடிப்பட்டு, உதைப்பட்டு, அவமானப்பட்டு, பஸ்ஸு நெரிசலில் ஏறி இறங்கி, புத்தக பையை வச்சுக்கின்னு ஏறி இறங்கி தன்னுடைய ஸ்கூலை பார்த்து நடந்து போய் படித்து வந்து அனுபவம் பெற்ற ஒரு குழந்தைக்குத்தான் தன் சக மனிதனின் வலி என்னவென்று தெரியும். அதைத்தான் காலம் காலமாக எழுத்தாளர்கள், எந்த எழுத்தாளனாவது இப்படி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருந்த பண்ணையார்களை பற்றியோ அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகளை பற்றியோ அல்லது மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற மந்திரிகளை பற்றியோ ஜனாதிபதியை பற்றியோ பிரதமரை பற்றியோ ஒரு கதை எழுதியிருக்கிறானா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் கதைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள்.
எழுத்தாளனை பொறுத்த வரையிலும் இந்த கேடரில் இருக்கிற யாரையும் அவன் ஒரு மனுஷனாகவே மதிக்கிறதில்லை. அவனுடைய உலகம் வேறு. அவனுடைய உலகத்தில் பாலியல் தொழிலாளிகள், திருடர்கள், பிட்பாக்கெட் அடிப்பவர்கள், விவசாயிகள், கூலி வேலை செய்பவர்கள், லாரியில் லோட்மேன்கள், இரவில் ஒரு இருட்டில் நின்று கொண்டு பாலியலுக்கு 5 ரூபாய்க்கு வரையா என்று கேட்கிற ஒரு பெண் தொழிலாளி, இவர்களே எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பாளிகளின் ஆகச்சிறந்த கருப்பொருட்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களை பற்றி எழுதுவதற்குத்தான் ஒரு எழுத்தாளர் வேண்டும், இவர்களை பற்றி சொல்வதற்குத்தான் ஒரு பேச்சாளர் வேண்டும், இவர்களின் மொழியை மொழிபெயர்க்கத்தான் ஒரு கவிஞன் வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.